शेषार्घ्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रदोस्मरित्यम् முந்துத்தொரின்றே முயற்சி தெரித்திரைத்து கண்டித்து வாயார வாழ்த்தியே செந்தவர்கூறும் சோழில் சூழ்மைபோம் பரதல் குருகூரன் மாறன் பேர்கூரு நிவேதனம். பஞ்சபூதங்கள் கண்ணன் தாழ் வாழ்த்துதல், அவன் திருமேனி மொழி தீவினை ஒழிக்கை, ஸ்ரீராஜ்யநாதனை பொருடுதல், மங்களாசாசனம் செய்தல், அவன் மாயையை அனுசந்தானம் பண்ணுதல், அடியார்களை தொழுது வாழ்த்துதல், கண்ணனின் பழைய உருவு அறிதல், கண்ணனை காண விரும்புதல், பண்ணால் சமாதி ஸ்திதி பெற்று அகலடாரிடையே கூடியிருக்கலாம் என்கிற சத்தமான கருத்துக்கு ஒரு சுருக்கமான அர்த்தத்தை சொன்னேன். முதலிச்சு என்ன சொல்ற? திருமாலே பஞ்சபூதங்களும் நீங்கே, ஆனால் நாளால் அமரர் முயன்ற வந்தரக்க நின்று விரை வாழாதகை வலிதல் நின்வலியே ஆழாத பாருணி வானுண்ணி காணும் நீ தீயும் நீ நீரும் நீயாய் நின்றது. தடுந்தாமல் இருக்கிற பூமியும் நீட்ட வழக்கு, ஜலதத்துவம் நீ, தேஜஸ் தத்துவம் நீ, வாயு தத்துவம் நீ, ஆகாசமும் நீ. இப்படி பஞ்சபூதங்களையும் வடிவாக உடைய நீ அகங்காரத்தினால், நாழால் அகங்காரத்தினால் யுத்தம் செய்வதில் கை வைத்த கொடிய ராவணனுடைய இனிமையான பிராணனை வாழ்ந்திருக்க வட்டாமல் கவர்ந்து கொண்டது ஒரு குரு சூரத்தனமோ அப்படின்னு என்ன? என்னை சீர்திருத்திப்படி கொண்டிருக்கணும். ராவணனை கொன்றதும் எதிரல்ல அப்படின்றார். அனன்ய பிரயோஜனரான நம்மை உபேட்சிக்கின்ற எம்பெருமானுடைய சிந்தனை இது நமக்கு இருக்காக, அவனை குறித்து பாசுரம் சொல்வதுதான் இது நமக்கு இருக்காக, இது நாம் வாயை மூடிக்கொண்டு கிடப்போம் என்றிருக்கா பார்த்தால் ஆழ்வார். எம்பெருமான் அவரை அப்படியே இருக்க ஒட்டவில்லை, பாசுரம் பேசவே தூண்டிவிட்டான். இது அற்புதம். நாம் வாயை மூடிக்கிடப்போம் என்று பார்த்தாலும் பரவசமாகவே வாய் போகத் தொடங்குகின்றதே. நமது முயற்சி இல்லாதிருக்க செய்தேனும் வாய் பேச எழும்புகிறது என்றால் இது யாருடைய செயலாக இருக்க வேண்டும் என்றாராய்ந்தார். பேச தேனவினா திறனமப்பி நச்சலத்தி அவ்வெம்பெருமானை உடைய துரும்பும் எழுந்தாடாது என்றிருப்பதாலே அவ்வெம்பெருமானே இது செய்விக்கலாம் ஆக வேண்டும். அவன்தான் மறைந்து குறைந்திருக்கின்ற வாயை கெழுப்புகிறான் போலும் என்று நிச்சயித்து இது நாம் இவன் விஷயமாக வாய் திருப்பதில்லை என்று உறுதியாக நாம் கொண்டிருந்த எண்ணத்தை போக்கி வாயை கிளப்புகின்ற இவனுடைய சாமர்த்தியத்தை நாம் என் சொல்வோம் என வியப்புற்று பண்டு ராவணனை என்பான் ஓர் அரக்கன் நான் யாருக்கும் தலை சாய்ப்பதில்லை, நிமிர்ந்த தலையை குறியவே மாட்டேன் என்று கொண்டு இருமாப்படைந்திருந்த நிலையை தொலைத்து அவனை பங்கப்படுத்தினான் இப்பெருமான் என்று எல்லாரும் மிக புகழ்ச்சி
சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்தோ இகது புகழ்ச்சியோ இவனுக்கு ராவணது உறுதியை காட்டிலும் வலிதான எனது உறுதியை சிதைத்து என்னை வாய் திறக்க பண்ணா என்ற இப்பெருமானுக்கு அதோர் பெருந்தொழிலோ என்று ஈடுபட்டு எம்பெருமானை நோக்கி இதனை பேசுகிறார். அடுத்தது, நீ என்றே ஆழித்தீரல் வீழ்விப்பான் நின்றுடனாய் போயென்று சொல்லியன் போனென்று நீ என்றும் காழ்த்துபதேசம் ஜெகம் கை கொள்ளாய் கண்டன்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு. மனமே நெஞ்சே, அகாதமான துக்க சாகரத்தில் என்னை கொண்டு போய் சொல்லுவதாக இடைவிடாதே என்று யத்னம் பண்ணுறது நீ என்றோ, என்னை வருத்தத்திற்கு ஆளாக்க பார்த்த நீயே என்றோ, உண்மை ஆழ்துயரில் வீழ்வித்ததற்கு நான் அன்று நீரே நும்மை வீழ்வித்துக் கொள்ளான்றே என்று நெஞ்சு பதில் கொடுக்க, மேன்மேலும் நீ ஒன்று நானொன்றாக வாதப்பிரதிவாதங்கள் சொல்லுவதில் என்ன பயன்? அதுகிட்டம் எம்பெருமானுக்கு நம் பக்கல் உள்ளுர வாத்சல்யம் உண்டு என்றுவனுக்கு நான் உபதேசித்தாலும் நீ என்மேல் கோபம் கொண்டு என்றைக்கும் அவ்யுபதேசத்தை அவ்வுபதேசத்தை குறிக்கொள்கிறாள் இல்லை. இப்போது முடிவாக சொல்லுகிறேன் கேள். எம்பெருமானது திருவிடைகளை இந்த கண்ணன் தாள் வாழ்த்துவரான வாழ்த்துவதுதான் நியாயம், வாழ்த்துதலே வழக்கு அப்படின்றது. இதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றார் அப்படின்னா, கீழ் 10ஆம் பாட்டில் திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏவாவின் நல்லெஞ்சே நாமா மிகுவிடையோம் நாள் என்று சொல்லி எம்பெருமானிடத்தில் நின்றும் பின்வாங்க பார்த்தரை நினைத்து கொண்டு அப்படியும் நமக்கு எண்ணம் தோற்பித்தே என்ன கஷ்டகாலம். ஏகஸ்மின் அப்பியதிக்ராந்தே முகூர்த்தே ஞானவர்ஜிதே தஸ்யுபிர் முஷிதே மேவா யுக்தமாக்கண்டிதம் திருணோம் என்கிறபடியே எம்பெருமானுடைய சிந்தனை இல்லாமல் ஒரு க்ஷணம் கழிந்து போகிறாலும் சர்வஸ்வத்தையும் கல்வர் கவர்ந்தால் எப்படி ஒட்டிக்கொண்டு அழுவர்களோ அப்படி பழுதே பரவகரம் போயிடவென்று அஞ்சி அழுதேன் என்றும் ஊவனார கண்ட கழகரும் விலகாய் ஒளிந்தன கழிந்தவன் நாள்கள் என்றும் கதறி அழ வேண்டும் என்று சொல்லிக் கிடைக்கிறதே. எம்பெருமானை சிந்தியாமலே இருந்து விடுவோம் என்கிற ஒரு கெட்ட எண்ணம் நமக்கு உண்டாயிற்று. அந்த எண்ணமே நமக்கு நிறைத்திருக்குமாகில் துக்கசாகரத்திலே என்றோ நாம் மூழ்கி கிடக்க வேண்டியதாகும். எம்பெருமான் தானே அருள் செய்து அந்த எண்ணத்தை ஒழிக்கவே இப்போது தேறினோம். அவன் அருள் செய்யாவிடில் ஆழ்தேரில் அழுந்தியே போயிருக்க போமே என்றிப்படி எல்லாம்
பரவாறாக வருத்தமுற்று இந்த கெட்ட எண்ணம் நமக்கு உண்டானதற்கு எது காரணம் என்று பார்க்க, மனேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ என்று எல்லாவற்றுக்கும் நெஞ்சுதான் காரணம் என்று சாஸ்திரம் சொல்லுகையாலே நமக்கு இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் தோன்றது நெஞ்சின் குத்தமையாம் என்று நிச்சயித்து அந்த நெஞ்சோடு பாதி செய்ய தொடங்கினார். நீ என்றே ஆழ்துயரில் வீழ்ப்பான் நின்றாய் என்று, அதாவது திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏபாவம் என்று சொல்லி அகன்று துன்பக்கடையில் நான் விழுந்தேனே ஆம்படி என்னை கொலை செய்ய பார்த்த பாவி நீ என்றோ நெஞ்சே என்றார். நெஞ்சோடு கேட்கப்படுகிறார். இதை கேட்ட நெஞ்சானது ஆழ்வாரை நோக்கி, ஓய் என்ன சொன்னீர், நானா உண்மை ஆழ்துயரில் வீழ்விப்பான் என்பது சாகசமாக நீர் இப்படி சொல்லிவிடுவது யுத்தம் என்று திருமார்க்கு யாமார் வணக்கமார் என்று சொன்ன பாசுரத்தை மறுபடியும் ஆலோசித்து பார்த்து வார்த்தை சொல்லும் என்று சொல்லித்து எது மனம். அது கேட்டாழ்வ நெஞ்சே ஏதி நீ பிரமாதமாக கத்துகிறாய், மனசாத்தியாயதி தத் வாச்சா வதத்தி என்றும் மனப்பூர்வோ வாகுத்தரகா என்று நெஞ்சு எதை நினைக்கிறதோ அதை வாய் சொல்லக்கடவது என்று தானே சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது. அனுபவம் அப்படித்தானே உள்ளது. ஆனதற்கு நீ இல்லாமல் என் வாய் தானே திருமார்க்கு யாமார் வணக்கமார் என்று சொல்லிவிட்டதோ என்றார். இது கேட்ட நெஞ்சானது, ஆழ்வே நீ சின்ன பாசுரத்தை மறுபடியும் சொல்லிப்பாரு. திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏபாவன் நல்லெஞ்சே என்றென்றோ சொல்லி இருக்கிறேன். நல்லெஞ்சே என்று என்னை அழைத்து நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீரே, அப்படியா உமக்கு நான் யாதொன்றும் சொல்லவில்லையே. நீராகவே என்னை அழைத்து அயோக்கியதானம் பண்ணிவிட்டு இப்போது நீ என்றே ஆழ்துயரில் வீழ்விப்பான் நின்றுடன்றாய் என்று என் தலை மேல் வெளி சுமத்துவது என்ன தர்மம் என்று சொல்லிட்டு, ஆக அது கேட்ட ஆழ்வார், நல்லெஞ்சே என்று உன்னை நோக்கி நான் சொன்னேனே என்பது உண்மை. அதை நான் இல்லை செய்யவில்லை. நான் யாமார் வணக்கமார் என்று தப்பாக சொன்னால் அதனை ஏன் தடுக்கக்கூடாது? அதற்கு நீ இசைந்தாய் என்றோ, ஆகையாலே நீ என்றோ ஆழ்துயரில் வீழ்விப்பான் என்றுடன்றாய் என்று நான் சொல்லுகிறேன் என்றார். அது கேட்ட நெஞ்சானது, ஆழ்வே பூர்வோத்தர விருத்தமாக நீர் இப்படி வார்த்தை சொல்வது விதமல்ல. முதலிலேயே நீர் என்னை அழைத்து முயற்சிவென்றிருந்து வந்து தெரிந்தே ஏத்தவா எவ்வளனே கூடி என்று உம்மோடு கூட்டி காரியம் செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டேன். நான் சொன்னால் அதனை தடுப்பதென்ன என்று இப்போதே சொல்லுகிறேன். நான் போகிற வழிக்கே நீ தலைக்கட்ட வேண்டியிருந்து எனக்கு நீர் முன்னாடியே நியமித்து விட்டு இப்போது அதற்கு விருத்தமாக சொல்வதை யுத்தமன்று என்றது. அது கேட்ட ஆழ்வார், நெஞ்சே நான் எப்போதும் விருத்தமாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏற்றுவாய் எம்படனே கூடி என்று நான் சொன்னது உண்மையே. என்ன காரியத்திற்கு உன்னை நான் உடன்படச் சொல்லி இருக்கிறேன் தெரியுமோ? எழப்புடைய நாவின் தொடை கிளியுள் பொதிவோம் பூவை பூவை என்ற வண்டன் புகை என்று தானே நான் சொன்னது. பகவத்குணானுபவத்திற்கு விசாத்தனையாஞ்சிருக்கும்படி உனக்கு நியமித்தேனே வழியா திருமார்க்கு யாமார் வணக்கமார் என்கிற அயோக்கியானுசந்தானத்திற்கோ உன்னை நான் தொலைகூட்டினது என்றார். இது கேட்ட நெஞ்சானது
அதற்கும் ஏதோ மறுபடி கூறுவதாக தொடங்க அவ்வளவிலே ஆழ்வார் இந்த வாத பிரதிவாரங்களுக்கு முடிவெங்கே? இந்த வீணான கட்சி பிரதிகட்சி வார்த்தைகளால் என்ன பயன் என்று நினைத்து நெஞ்சை நோக்கி போய் ஒன்று சொல்லி, என்ன போ நெஞ்சே, போதும் போதும், நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்லி இப்படி மேன்மேலும் வாரப்பிரதுவாரங்களை வளர்த்துக் கொண்டு போவதில் என்ன பலன்? இந்த வீண் பேச்சுக்களை ஒளியேட்டும் என்கிறார். அதற்கு மேலே நெஞ்சான ஆழ்வாரை அடிபணிந்து வினயமுடன் நின்று, சுவாமி, அடியேன் மீது தேவரீருக்கு சீத்தம் வேண்டா, அடியேன் தேவரீருக்கு விதேயனான சேஷபூதன் ஆன பின்பு அடியேன் தேவரீருக்கு உகப்பாக எப்படி நடந்து கொள்ள வேணுமோ அப்படி உபதேசித்தலையேன், அதன்படியே நடந்து கொள்கிறேன் என்றால் அதற்கு ஆழ்வார், உபதேசம் தரினும் நீ என்றும் காலித்துபதேசம் கை கொள்ளாய். நெஞ்சே, என் உபதேசத்தை நீ லட்சியம் பண்ணுகிறாயா? உனக்கு எத்தனையோ உபதேசங்கள் செய்தாயிற்று, ஒன்றையும் நீ கை கொண்டாய் இல்லை. நீ என்ன எனக்கு உபதேசித்தது என்ற சீறி உதவி தள்ளி விட்டுவாய் என்று சொல்ல அதற்கு நெஞ்சானது, சுவாமின்னு இருவரை அடியேன் ஒரு நாளும் இப்படி அவசாரப்பட்டதில்லை, பட்டிருந்தாலும் ஜபிக்க வேணும். இப்போது அடியேனுக்கு கர்த்தவியத்தை ஸ்பஷ்டமாக உபதேசிக்கிறேன் என்று அதற்கு உபதேசிக்கிற கண்ணன்தாள் வாழ்த்துவனே கண்டாய் வழக்கு. நாம் ஒரு நாளும் அயோக்கியானுசந்தானம் பண்ணி அகல பார்க்கலாகாது. எம்பெருமான் நம்மையே தேடித்திருவானாயிருக்க நான் விமுகராய் பின்வாங்கலாமோ? அவன் திருவினைகளை வாழ்த்துவரே நமக்கு பிராப்தம் காண் என்றார் ஆயிற்று. அடுத்த பாசனம். வழக்கொடு மாறுகள் அந்தடியார் வேண்டா, இழைக்கவும் காண்டும் இறைவா இடப்புண்டே, எம்மாள் கொண்டாகிலும் யான் வேண்டா, என் கண்கள் தம்மால் காட்டும் மேனிச்சாய். இப்போது வழக்குடுமாறுகள் அன்று அடியேன் விஞ்ஞாபிக்கப் போகிற ஒரு விஷயம் நியாயத்தோடு மாறுபட்டது அன்று. அதில் என்னென்னில் அடியாறு வேண்டா இழக்கவும் காண்டும் இறைவா, மேன்மக்களை நோக்கி கீழ்மக்கள் ஒன்று பிரார்த்தித்தார்களாகில் மேன்மக்கள் நஷ்டப்பட்டாகிலும் காரியம் செய்வதை விரைவில் காண்கிறோம். இதை இறைவா சுவாமி, என் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக நீ கஷ்டப்பட வேண்டியது ஏதேனும் உண்டோ? ஒன்றுமில்லை. என்னுடைய வேண்டுகோளுக்காக என்னை அடிமைப்படுத்திக் கொண்டாவது எனது கண்களுக்கு திருவேறு என் ஒளியை காட்டி வர வேண்டும், நேரம் பிரத்யட்சமாக வேண்டும். கீழ்ப்பாட்டில் கண்ணன்காள் வாழ்த்துவரே கண்டாய் விளக்கு என்று திருவள்ளத்திற்கு உபதேசித்தபடியே எம்பெருமானை வாழ்த்தத் தொடங்குகிற வாழ்த்துவ என்றால் விஷயத்தை கண்ணாலே நன்கு கண்டு வாழ்த்த வேணுமே. அப்படிக்கு அவனுடைய திவ்யமங்கல விக்கிரக சேவை கிடைக்கவில்லை ஆழ்வாருக்கு. அது கிடைக்காமல் என்னவென்று வாழ்த்துகிறார் என்று தடுமாறி எம்பெருமானை நோக்கி, இறைவனே உன் வடிவழகை அடியேனுடைய கண்களுக்கு காட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடியேன் பிரார்த்திக்கிற விஷயம் வழக்கோடு மாறு கொண்டதென்று, வழக்காவது நியாயம், நியாயத்தோடு மாறுபட்டதென்று, நியாயத்துக்கு ஒவ்வாததை அடியேன் விண்ணப்பம் செய்கின்றேன்.
நியாயமானதையே சொல்ல வருந்தினவழி வருந்தின் சொல்ல வருகின்றேன் என்றவழி வார்த்தை சொல்லத் தொடங்கும் போதே இன்ன விஷயம் என்று சொல்லலாமலே அநியாயமாக நான் ஒன்றும் சொல்லுவதில்லை என்று ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் ஆழ்வே நீர் சொல்லுவது நியாயமோ அந்நியாயமோ விஷயத்தை கேட்டன்றோ நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல நினைத்த விஷயத்தை சொல்லிக் காணேறின அடியார் வேண்டா இளங்கவும் காண்டும் என்கிறார். அதாவது சேஷபூதராய் உள்ளவர்கள் சேஷியை நோக்கி ஏதாவது அபேட்சித்தார்களார்கள். சேஷியானவன் தான் கஷ்டப்பட்டாலும் சேஷபூதர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற காணான் என்றோ உலகத்தில் நின்றபடி அடியாறு வேண்டா இலக்குவம் காண்டும் நம்முடைய அடியாறுகள் என்றோ நம்மை வேண்டுகிறார்கள். இவர்களுக்கு நாம் உயிர் விட்டாயிரம் பரிந்து காரியம் செய்ய வேண்டாமோ என்று நெஞ்சு கனிந்து கொலையோ உடலையோ வயிறையோ இறையேறம் இழப்பதற்கும் இசைந்த தங்கள் பெயராக காரியம் செய்ய காண்கிறோமிரே என் கை. அடுத்த வாசனம். ஷாயால் கரியானை வில்லறி ஆராய் நெஞ்சே ஏயார் மன கொடுத்தார் பெய்தராய் நீயார் போய் தேம்பூம் சுவைத்து அறிந்தறிந்தும் தீவினையாம் பாம்பார்வாய் கை நீட்டல் பார்த்தி போனவே ஊத்தனையானவள் நிறுத்தால் கரியனான கண்ணவிலானை உள்ளே புகுந்து அனுபவிக்க அறியார்களாய் அப்பெருமானை கொன்றுவிட நினைத்து அறிவு கெட்டவளாய் விஷம் தருகிற உதவியை உண்ணக் கொடுத்தாள். அவளுக்கு நீ உறவு முறையில் என்ன ஆக வேண்டும் இப்படி கேட்பது எதற்காக என்கிறாயோ சொல்லுகிறேன் கை. ஆத்மா கெட்டுப்போகும்படியான சப்தாதி விஷய போகங்களை நீ அனுபவித்து அதனால் ஊர்வடையாதிருக்கிற என் ஊர்வடையாது இருக்கிறாய் என்பதை நன்றாக நீ அறிந்திருந்தோம். நம்முடைய தாழ்வுக்கு தகாரதான சேர்ந்த விஷயத்தை அனுபவிப்பதாக போய் அனர்த்தத்தை விளைக்க வல்ல பாம்பின் வாதிலே கை நீட்டுவாரை போலே பகவதனுபவம் பண்ணி முடிய பார்க்கிறாயே கீழ்ப்பாட்டில் காட்டு உன் மேனிச்சாய் என்ற விடுவலையை காட்டுமாறு பிரார்த்தித்தார். அப்படியே இவருக்கு விடுவலையை சிறிது காட்டுவோம் என்ற எம்பெருமான் திருவுள்ளம் கத்தினார். அது அறிந்த ஆழ்வர் அயோக்கியனாகிய நான் பரம்பொருளை அனுபவிக்க பார்ப்பது தகுமோ என்று பழையபடியே நைச்சியம் சிந்தித்து நெஞ்சே பகவத் விஷயத்தை நீ அனுபவிக்க பார்ப்பது அதனை குடிக்கிறபடி என்றோ அதனை கிடைக்கிறபடி என்றோ பண்டு பூத்தனை என்றவள் அப்பெருமானை கிட்டி அவனை கெடுக்க பார்த்ததை பொக்குமென்றோ ஒரு நினைவும் அந்த பூத்தனையோடு விருக்கம் ஒரு முறை உண்டோ உண்டாய் போலும் என்கிறார். யாரே? மனச பேயார் சாயால் கரியானை வெள்ளரி ஆராய் பெய்தலாய் முறை கொடுத்தார். பேச்சு முறை கொடுத்த வரலாறு பேய்மிரை கொடுத்தது என்றாவது பேச்சு முறை கொடுத்தாள் என்றாவது சொல்ல வேண்டியிருக்க பேயார் என்று கொடுத்தார் என்றும் பெருமை தோற்ற கூறியது ஏன் என்றில் உலப்பினும் உயர்வினும் சிறப்பினும் செரவினாம்
இடிப்பினும் பால் திணை இடிக்கிறும் இயல்பே என்பது நன்னூல் சூத்திரம். ஆகினாலே விவேகமற்றவனாய் விரைகொடுக்கிற வியாதத்தாலே அப்பெருமானை அடிக்க பார்த்தான் என் கை. உள்ளடி ஆராய் என்னுடவே போதும் மாதிருக்க மீண்டும் பேதராய் என்பது அவனுடைய ஞான ஈனத்தன்மையை நன்கு விளக்குவதற்காகவோ. எங்கனே பூதனை செய்த செயலை சொன்னவுடனே நீ யார் என்கிறாரே, அந்த பூதனைக்கு நீ என்ன ஆக வேண்டும், அவனுக்கு நீ முன்னே பிறந்தாயோ பின்னே பிறந்தாயோ என்று கேட்பதாக பொருள்படுகின்றது. அடுத்தது பார்த்தோர் எதிரிதான் நெஞ்சே விடுகிறோம் பேர் பூத தீதறிவான் பேச்சில்லை ஆர்த்தோடும் தம்மேனி ஆழ்த்தடவ தான் கிடந்து தம்முடைய செம்மேனி கண்படர்வார் சீர். ஓ மனமே, கடலானது சேஷித்துக் கொண்டு அதை கோஷித்துக் கொண்டு தம்முடைய திருமேனியையும் திருவடியையும் அயாகிற கையினாலே தருவும்படியாக அக்கடலில் வெள்ளிகொண்டருடைய தம்முடைய செங்கரமான திருக்கண்கள் படரப் பெறுகின்றவரான பெருமானுடைய திருக்கண்களை கொடிய துக்கங்கள் தீரும்படி நாம் பேசுவதனால் அவனுடைய பெருமைக்கு அழிவு உண்டாய் விடும் என்பதில்லை. இவ்விஷயத்தை கண்ணெதிரே நிற்பதாக கண்டு தெரிந்து கொள். இப்பாட்டிற்கு எதிர்த்தடையாயிருக்கும் இப்பாட்டு. பேயரான நாம் பகவானை அனுபவிக்க பார்ப்பது போல் வல்லாங்கு என்றார் கீழ்ப்பாட்டு. இப்பாட்டிலே என்னில் எம்பெருமானுடைய குணங்களை பேசுவதனால் நமது பாவங்கள் எல்லாம் தொலையும் ஆகியால் அதை செய்யலாம். அவனுடைய பெருமைக்கு யாதொரு குறைவும் விளைய மாட்டாது என்கிறார். ஊரமார்த்து தம்மேனித்தாள் தரவார் தாம் கிடந்து தம்முடைய செம்மேனிக்கண் வளர்வார் சீரை நெஞ்சே எதிர்கா பார்த்தோர் கொடுத்துயரும் பேர்த்து ஒரு பீடா பீடு அழிவாம் பேச்சில்லை என்றும் அன்மையும். கடலானது ஆரவாரம் செய்து கொண்டு தனது அலைகளான கைகளாலே திருவடிகளை தருவப்பெற்று இறுதாக திருக்கண் வளர்ந்த பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நெஞ்சே நம் கண் முன்னே நிற்பனமாக கொண்டு அனுசந்தானம் செய். கங்கையில் நாய் நீராடினால் நாயின் பாவங்கள் தொலையுமே அன்றி கங்கைக்குள்ள பெருமை குறைந்து விடாது. அதுபோல எம்பெருமானுடைய குணங்களை நாம் பேச நமது பாவங்கள் குறையுமே அன்றி அவருடைய பெருமைக்கு குறைவு நேரிடும் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. திருப்பார்க்கடலே செயத்துக் கொண்டு ஒருங்குவான் போல் யோகி செய்த பெருமானை என்கிறபடியே நம்முடைய லட்சணத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானுடைய குணங்களை நாம் பேசி நமது பாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாமோ? அவருடைய குணங்கள் நம்மால் மறக்க முடியுமோ? கண்ணிதனே நிற்பான் போல் தோன்றுகின்றனன்றோ என்றாராயிற்று. அடுத்த பாசனம். சீரால் விளந்து சிறப்பால் வளராது வேறு வாமனாக கால் பெயராடா மார்பார புல்கினி உண்டுபழிந்த பூமினி நீரேற்பதிலே செல்லினி யாமரையில் சூழல். மகானுபாவனான பெருமானே பேராளா,
சிறப்புடன் பிறப்பதையும் சிறப்புடன் வளர்வதையும் செய்யாமல் சீரால் பிறந்து சிறப்பால் வளராது திருநாமம் மாமனன் என்று வைத்து கொள்ளாமல் இருந்தால் பேர் வாமனாகார். முன்னாலே மார்பால் அணையப்பட்டும் வயிற்றில் வைக்கப்பட்டும் பின்பு வெளிப்படுத்தப்பட்டும் இப்படி சுவாதீனமாயிருக்க பூமியானது ஆரை வார்த்த தத்தம் பண்ணி கொடுக்கப்பெற முடியுமோ இவ்விஷயத்தை அடியோம் தெரிந்து கொள்ளும்படி நீ ஆராய்ந்து அருளி செய்ய வேண்டும். நீ சீர் ஊர பீரடிவாம் பேச்சில்லை என்றாலே கைப்பாட்டில் அப்படியே அவனுடைய திருக்குணங்களை ஊரத் தொடங்குகிறார். ஸ்ரீ வாமனாவதாரம் குணத்தினோடு அருளிச்செய்யும் பாசுகளை எல்லா விதங்களாலும் உனக்கே அசாதாரணமாக உரிமைப்பட்டதான பூமியை நீ மாவலி இடமிருந்து பெற வேண்டில் அதற்காக யாஜகனாக வர வேண்டுமோ? எல்லாரும் கண்டு தேசம்படியான குள்ள வடிவம் எடுத்துக் கொள்ள வேண்டுமோ? குள்ளன் என்றே திருநாமமும் தரிக்க வேண்டுமோ? ஸ்ரீ ராமனாக பிறந்து வளர்ந்த காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனாக பிறந்து வளர்ந்த காலத்திலும் எவ்வளவோ சீராக பிறந்து எவ்வளவோ சிறப்பாக வளர்ந்தவன் போதி அப்படியே பிறந்து வளராமலும் ஸ்ரீராமன் ஸ்ரீகிருஷ்ணன் என்றார் போலே சிறந்த திருநாமங்களை இட்டுக் கொள்ளாமலும் சீரும் சிறப்பும் என்பதை பிறந்து வளர்ந்து பிரிகாசத்துக்கு ஆஸ்பரமான வாமனன் என்ற நாமத்தை வகித்திருந்தது எதுக்கு? இப்படியானால்தான் பூமியை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று இல்லாவிட்டால் முடியாதென்றும் திருவில்லமோ என்கிறார். இந்த பூமி உனக்கே உரிமைப்பட்டது என்பது ஆர்பார புல்கி நீ உண்டு விழுந்தா என்ற விஷயத்தால் விளக்குகின்றார். மார்பார புல்கி என்றது பூப்பிராட்டி திவ்ய மகிழ்ச்சியாய் இருப்பொரு பக்தி என்றார். கண்டு அண்டகத்தியில் வட்டி கிடந்த பூமியை பராகதாரம் பண்ணி போட்டார் குத்தி ஒட்டு விடுவித்து எடுத்தபோது மார்பார புல்கி எடுத்தான் என்னவுமோ. இப்பாசுரத்தின் தாத்பரியத்தை திருவிண்ணம் பற்றி ஆய்வான் சுந்தரமா புஸ்தகத்தில் அருளி செய்துள்ள ஸ்லோகம் வருவான். க்ஷிதிரியம் சம்ஹிருத்தி பாலனை மிகிரணோத்தரணைரபி வனகிரீஷா தவைவ கபீகதம் வரத பாமனா விஷணமர்ஹதி என்பதாம். இப்பூமியை படைப்பவன் நீ, துடைப்பவனும் நீ, காப்பவனும் நீ, பிரயாத்தில் திருவயத்தில் வைத்து நோக்குவனும் நீ, பிறகு விடநாடு காண புறப்பட விடுபவனும் நீ. ஆகையாலே உனக்கே உடமையா இரான் என்ற இந்த பூமியை நீ பெற வேண்டி பிச்சை எடுப்பது எங்கனே என்று திருமாதிரம் சோழ அழகரை நோக்கி விண்ணப்பம் செய்த சோழன். பேராளா பெருமை பொருந்தியவனே என்றும் பல திருநாமங்களை உடையவனே என்றும் பொருள்கிறோம். வாமனன் என்று பெயரிட்டுக் கொண்டது உன் பெருமைக்கு தகுமோ என்றும் பெயரிட்டுக் கொள்ள பல திருநாமங்களில் இருக்கவும் இந்த திருநாமம் தான் இவருக்கு அகப்பட்டதோ என்றும் கேட்கிறார் போதும். அடுத்த பாஷம்.
சூழிந்தறியார் வேங்கனக்கால் தோன்றாறு விட்டாரும் வாழிந்திரவர் பின்னும் தம் வாய் திறவர் சூழிந்தெங்கும் வாழ்வரைகள் போர் அரக்கன் வண்தலைகள் தாமிடிய தாழ்வரையில் வில்லேந்தினார் தாம் நாற்புறங்களிலும் கத்திக்கொண்டு ராவணனுடைய ஒளிபெருந்திய மலைகள் போல் வரிதான தலை வித்து விடும்படி தரைகளானவை இத்து விழும்படி நாலுரத்தை உடைத்தாய் மரபோன்றதான வில்லை தாங்கி என்றதான ராமபிரான் இந்த லீலா விபூதியிலே வந்து வளைத்துக் கொண்டு ஓ ஜனங்களே, நீங்கள் எனக்கு அடிமைப்பட வேண்டும் என விரும்பினால் ஓரிடனும் அகப்படாதபடி உபேட்சிக்கப் பெறாமலும் திருவில்லத்தில் வெறுப்பில்லாமல் உகந்தே இருப்ப எக்காலத்திலும் பிராட்டியாரிடத்திலும் இந்த மனக்குறையை வாய்த்திருந்து சொல்லிக் கொள்ள மாட்ட. ஆஷ்டிதர்களிடத்தில் எம்பெருமானுக்குள்ள வாத்சல்யத்தை பேசுகிறேன். எங்கும் சூழ்ந்து அரக்கன் வாழ்வரைகள் போல் வன்தலைகள் தாமிடிய தாழ்வரை வில்லேந்தினார் தாம் சூழ்ந்து அடியார் வேண்டனக்கால் தோன்றாறு விட்டாலும் வாழ்ந்திருவர் பின்னம் தம் வாய் திறவார் என்று அன்பையார். ராவணனது தலைகளை அறுத்து கண்ட வலிய வில்லை கையிலேந்தி நின்ற ராமபிரானுடைய திருமான் இந்த லீலா விபூதியில் வந்து சேர்ந்து இங்குள்ள சம்சாரிகளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அடியாராக வேண்டும் என்று அபேட்சித்தவளவில் தொம்மே என்றால் அகம்மே என்கிற சம்சாரிகள் அடங்காம் முடி தனத்தினால் அனாதரவு காட்டி அடியவர்களாக ஆகாவிட்டாலும் அதனால் திருவள்ளத்தில் சிறிதும் வருத்தம் கொண்டால் நாம் அபேட்சித்தபடியே இந்த சம்சாரிகள் எல்லாரும் அடியவர்களாக ஆகிவிட்ட பட்சத்தில் இந்த லீலாவிபூதி ஆளற்று அடைந்து போம் விடுவதென்றோ இவ்விது அடியார்படி நோக்குவதற்கு இவர்கள் அமைந்தார்கள் என்று தேறி மகிழ்ந்தே செல்ல ஏகாந்தமான சங்கர்களை எல்லாம் கூசாமல் சொல்லுகைக்கு உரிய பிராட்டி மாரிடத்திலும் இவ்விஷயத்தை சொல்லிக்கொள்ள வாய் திறக்க மாட்ட. சம்சாரிகள் என்னை அலட்சியம் பண்ணி கைவிட்டார்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார் என்றாராய்த்து. அடுத்த வாசகம். தாம்பாரா புண்டாரம் அத்தடுப்புதான் நிலைங்க பாம்பாரா புண்டு ஆடுத்தாரம் சோம்பாரி பல்லுருவை எல்லாம் பழகுவித்து வித்தா உன் தொல்லுருவை யாரறிவாறு சொல்லு. அச்சேத அசோதையினால் தாம்பு கொண்டு கட்டி அடிக்க பெற்றாலும் அந்த தாம்பினால் கட்டின உண்டான காய்ப்பு அற்பம் என்றபடி காளியனாகிற பாம்பினால் கட்டப்பட்டு கஷ்டங்களை அடைந்தாலும் சிறிது திருவில்லம் வருந்தாமல் சோம்பாது ஜெகத் சிருஷ்டியின் சோம்பல்படாமல் இவ்வுலகில் காணப்படுகிற பலதர பிராணிகளை எல்லாம் விஸ்தாரமாக
உண்டாக்கின ஆதிமூலமே உன்னுடைய திவ்ய ஸ்வரூபத்தை அறிவாருண்டோ? நீயே சொல்லு. சம்சாரிகள் அலட்சியம் பண்ணினாலும் எம்பெருமான் திருவிழம் பெருக்க மாட்டான் என்பது கீழ்ப்பாட்டு. அவ்வளவே என்று சம்சாரிகள் எம்பெருமானுக்கு பல வகையான துன்பங்களை உண்டு பண்ணினாலும் அப்போதும் அவன் தன் காரியத்தை தான் விடுவதில்லை என்கிற மகா குணத்தை பேசுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்த காலத்து யசோர் விராட்டி ஆகிற மாதாவார்கள் நீராமிர செய்தீர் என்றோர் நெடுங்கீர்த்தால் ஊரார்கள் எல்லாரும் காணுபிறதோடே தீராய் சிக்கன ஆர்த்தடிப்பார் ஆரா வைத்தனோடாத்தாரான் என்றபடி வெண்ணை கழுவு கண்ட காரணத்திற்காக கண்ணினன் சிரித்தான் பினால் உலலில் பிணைத்து அடித்து பகவானுடைய திருமேனியில் கஷ்டத்தை உண்டு பண்ணினாள். தாம்பே கொண்டார்த்த தழும்பு என்றபடி அவன் தாம்பினால் கட்டினவிடம் காய்த்து காய்த்து கிடத்ததென்று தெரிகிறது. இது அனுகூலர் அன்பின் மிகுதியால் கட்டாகியாலே எம்பெருமானுக்கு சஹ்யம் என்று வந்தாலும் யமுனையில் ஒரு துறையில் இருந்து கொண்டு விஷத்தை கக்கி அனைவருக்கும் கொடுமையை பிரிந்து காளிய நாகத்தோடு பிணுங்க நேர்ந்தபோது அந்த நாகம் கண்டுகதானை தனது வாளால் கட்டித்து என்றும் யசோதை கட்டின தாம்பினால் உண்டான காய்க்கு அற்பம் என்னும்படி காளியன் வாளால் கட்டின காய்ப்பு விரதாஞ்சிருக்கு என்றும் சொல்லப்போகிறது. இப்படி தனுக்கூதரோடு வாசிகிறார். எல்லாரும் அவனை கட்டி அடித்து துன்பப்படுத்துவதே இந்த பிரகிருதி லோகத்தின் ராஜ்யமாக இருக்கின்றது. இருந்தாலும் எம்பெருமான் தன்னுடைய கிருஷியில் நின்றும் கைவாங்குவதில்லை. நமக்கு துன்பத்தையே உண்டு பண்ணுகிற இவ்வுலகை அடியோடு வெடித்திருவோம் என்று நிகிரகிக்க நினையாமல் என்று சென்றாகிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான் எண்ணி ஒன்றுவென்று உலகம் படைத்தான் என்றபடி என்றைக்காவது ஒரு நாள் இவ்வுலகம் சீர்படக்கூடும் என்றே திருவிள்ளம் பற்றி சிறிதும் சோம்பல் அடையாமல் பிரஜைகளை படைக்கிறாய் என்று இதனால் சொல்லித்தாயிற்று. இப்பாட்டின் கருத்தை பட்ட ஸ்ரீ ரங்கதாஸ்தவத்தில் உத்தரதரகத்தில் சார்வத்தம் சகலச்சரித்தம் ரங்கதாமன் துராஷாபாஷேபிய ஸ்யான்ன யதி ஜகதாம் ஜாத்து மூர்க்கோத்தராணாம் நிஸ்தந்திராணோ ஸ்தவ நியமனோ பிரயோஜனத்தோ லிங்க பிரவாஹ சர்க்கஸ்தேம்பர பிருத்திசு சதா ஜாகரா ஜாகதி என்று ஸ்லோகத்தால் அனுசந்தனை அறியத்தக்கது. நம்மாலே படைக்கப்படுகிறவர்கள் நம்மையே கயிற்றால் கட்டி நிறுகின்றார்களே, இப்படிப்பட்ட பாதைகளை நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? இருவடிந்த பறவையைப் போலே ரணக்கலைவரங்களை அற்று வளைய சீனால் வங்கி கிடைக்கிற சேத்தன வர்க்கங்களை அப்படியே வங்கி கிடக்கட்டும். அவற்றுக்கு
கையும் காலம் உண்டாம்படி நாம் சிருஷ்டிக்கவே என்றோ அந்த கையும் காலையும் கொண்டு இவை நம்மையே உடைக்கின்றன. அவற்றை அப்படியே மங்கி போகும்படி போட்டு வைத்தால் நம்மை கட்டியடிப்பார் ஆரமில்லையே என்று கருதி எம்பெருமான் ஒருமிந்திருந்து விடலாம். ஆயினும் இந்த சேத்தனர்கள் பக்கல் உள்ள நப்பாசையானது அப்படி இருக்குவட்டுகிறதில்லை என்று உணர்கிறார். அடுத்த பாசனம். செல்லில் குறையில் சூதரியா நெஞ்சமே, செல்லின் குறையில்லை சூதரியா நெஞ்சமே, எல்லிப்பகல் என்று எப்போதும் தொல்லை கண் மாத்தானே எல்லாம் ஊர் இவரையே மாறாகா ஆத்தானை காண்டும் நீ காண்டு நீ காண். செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாமல் நடும்புகிற மனமே, பகவத் விஷயத்தை பேசினால் பேச்சில் குறையில்லை, அல்லது நமக்கு ஒரு குறையில்லை. அனாதியான பூமியில் துரியோதனார்களுடைய பெரிய சேனைகளுக்கெல்லாம் பஞ்சபாண்டவர்களை எதிரிகளாம்படி இரவு பகலென்னாமல் எக்காலத்தில் ரட்சித்துக் கொண்டிருந்த பொருளை மெய்யே காண விரும்பினால் காண்போம், நீ காணலாம். பஞ்சபாண்டவர்கள் விஷயத்தில் கண்ணவிதான் பட்சபாதியாயிருந்து செய்தவரின் செயலை ஆலோசித்து பார்த்தால் அவர் எளியவர்களுக்கு இளையவன் என்பது நன்கு வெளியாகும். அந்த பஞ்சபாண்டவர்களைப் போலே நாமும் அப்பெருமான் மீது அன்பு வைத்து அவனை சேவிக்க வேண்டும் என்று மெய்யே ஆசைப்பட்டால் மெய்யற்கே மெய்யனாகும் எண்ணப்படுகிறார். அவன் சேவை சாதித்தே தீர்வன். அவனை சேவிப்பதற்கு இதுவே உபாயம். இப்படிப்பட்ட உபாயத்தை தெரிந்து கொள்ளாமல் நெஞ்சே நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய்? இப்போதாவது நாம் சொல்லுவதை குறிக்கொள் என்கிறார். அடுத்தது கடைசி பாசனம். காணப்புகில் அறிவு கை கொண்ட நெஞ்சம் காணப்படுவென்றே நாம் பேசில் வாணிக்குருளவாகி வாணி உருவாகி கொண்டு உலகம் நீரேத்த ஸ்ரீரான் திருவாகம் தீண்டித்து சென்று. அறிவை உடைய நல்ல நெஞ்சே வாமனாயாய் வாமனரூபியாய் மாவனியிடத்தில் சென்று உலகங்களை நீரேர்த்து பெற்று சீர்மை பொருந்திய திருமான் தானே எங்கும் பரவி தனது திருமேனியினாலே உலகங்களை எல்லாம் தீண்டினான் என்பதை ஆராய்ந்த போதில் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு வெட்கப்பட வேண்டும் என்றோ அவனாய் திருவிக்கிரமனானான். ஸ்வகத ஸ்வீகாரம் பிரகத ஸ்வீகாரம் என்று சாஸ்திரங்களில் 2 வகையான பத்துதல் சொல்லப்படும். எம்பெருமானை நாம் சென்று பத்துகிற பத்து ஸ்வகத ஸ்வீகாரம் எனப்படும். அவன்தானே வந்து நம்மை ஸ்வீகரிப்பது பிரகத ஸ்வீகாரம் எனப்படும். இவ்விரண்டும் எம்பெருமான் தானே நம்மை வந்து ஸ்வீகரிக்கையாக பிரகத ஸ்வீகாரமே சிறந்தது என்பது நம் சம்பிரதாய சித்தாந்தம். அவனை இவன் 10 அகங்கார கர்ப்பம் அவத்தியகரம், அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம் என்றார் பிரகாசாரியர். கீழ்ப்பாட்டில் அவனை நாம் காணனை நிறைந்தோமாகில் காணலாம் என்று செய்த ஆழ்வார் அப்பெருமானை நாம காண நினைப்பது தகுதி என்றே அவன்தானே வந்து நம்மை சுவீகரிக்கும்படி பார்த்திருக்கையா என்றோ சொரூப பிராப்தம் என்று தெளிந்த அந்த தெளிவை இப்பாட்டில் வெளியிடுகிறது.
அறிவிக்கை கொண்ட நன்னெஞ்சம் என்பது நெஞ்சை நோக்கின அண்மை விழி. நெஞ்சே, நீ அறிவில்லாத அச்சேத்தன வஸ்துவென்றே அறிவி கொண்டிருப்பவனென்றோ. உன் அறிவிக்கு என்ன பிரயோஜனம்? நான் வந்து சென்றால் இது தகாது என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டாமோ? காத்தானை காண்டும் நீ காண் என்று நான் சொல்லிவிட்டார். இதை நன்காராயாமல் காண முயல்வதற்கானோ உனக்கு தகுதி? இப்படியாக உன் அறிவிற்கு பயனில்லையே. உன்னையும் அச்சேதனமாகவே எம்பெருமான் படைத்திருக்கலாமே என்கிறார் போலும். நாம் காணப்புகில் பேசில் நாடப்படுவென்றோ. எம்பெருமானே நாம் காணப்புகவரும் பேசப்புகவரும் வெட்கப்படத்தக்க விஷயம் என்றோ. ஏனென்றால் இதை பின்னணிகளில் விவரிக்கிறார். எம்பெருமான் குரல் பிரம்மச்சாரியாகி மாவலி மக்கள் நீரேற்று பெற்ற காலத்து தானே திருமேனியை கொண்டு உலகத்தை எல்லாம் தீண்டினான் என்பது உனக்கு தெரிந்திரே என்றோ. ஆகையாலே நம்மை வந்து தீண்டி கை கொள்வதற்கு அவன்தானே சித்தனாயிருக்க, அதற்கு மாறாக அவனை நாம் காணப்புகிறோம் ஏகப்புகிறோம் தகாத காரியமென்றோ. ஒருவருடைய அபேட்சையும் இல்லாமல் எல்லாத்தரையிலும் திருவடியை கொண்டு வைத்தான் அவனாயிருக்க நம்முடைய முயற்சி காணத்தக்கதென்றோ என்கிறார். மாணிஜருவாகி கொண்டு உலகம் நீரேத்த ஸ்ரீரானுடைய திருவாகமானது தானே சென்று தீண்டித்து இப்படி இருக்க நாம் காணப்புகில் நாம் பேசில் நாடப்படுவென்றோ என்றும், மாணிஜருவாகி கொண்டு உலகம் நீரேத்து ஸ்ரீரானானவன் தான் சென்று தன்னுடைய திருவாகத்தாலே உலகத்தை தீண்டின விஷயத்தை காணப்புகில் ஆராய்வளவில் நாம் பேசில் அறிவிக்கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படுவென்றோ என்றும் அன்வைத்து குரல் கொள்ள இடவென்றும். எமைவேஸ்வரனத்தே தேனலபியா கசேஷ ஆத்மா தூரணத்தே தனும் ஸ்வாம் என்ற வேற வாக்கியம் இங்கே நினைக்கத்தக்கது. இதன் பொருள், இந்த எம்பெருமான் தானே எந்த சேதனை சுவீகரிக்கிறானோ அந்த சேத்தனாலே இவன் அடையத்தக்கவன். பிரகதஸ்வீகார நிஷ்டனான அப்படிப்பட்ட சேத்தனுக்கே எம்பெருமான் திருமேனியை வியக்தமாக செய்தி சாரிப்பிக்கிறான் என்பதும், எம்பெருமானே உலகங்களை எல்லாம் பண்பெயராக சென்று தீண்டினான் திருவிக்கிரமாவதாரம் யாகத்தாலே என்று நாம் தெரிந்து கொண்டால் அவனை நாம் பத்து நினைப்பது தகாது. ஆகினும் நாம் சேதனராகியால் வெறுமே இருக்க முடியாது. எதையாவது ஆகாலே சொல்லிக் கொண்டிருந்து இருக்க நோகின்றது, இருக்க நேருகின்றது. அதனால் நாம் காண விரும்புவதாகவும் நாம் ஒத்துவதாகவும் ஏதோ பொதுபோக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அத்தனை நான் சென்று நாடி நடையூரில் கண்டேனே என்றார் போலே ஆழ்வார்கள் எழுதிச் செய்வரும் காலக்ஷேபார்த்தமாகவே வெளிய வேறில்லை. அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம். அசோகவனத்தில் பிராட்டி தரித்திருப்பதற்காக பெருமாளுடைய குணங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தது போல இந்த சம்சாரத்தில் நாம் உள்ளவரையில் பகவத்குணானுபவம் பண்ணி போது புகுக்க வேண்டியது அவசியமானதால் அதற்காக பாசுரங்களை பேசுமை அயுக்தமல்லா. ஆரம்பம் பெரிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லமுகரிகள் தாம் வந்தே குருபரம்பராம்.